ஹலோ! இன்னைக்கு நாங்க எந்த இடத்த போறோம்னு சொன்னா, என்ன ஸ்டார்ட்லயே மீனெல்லாம் காட்டணும்னு பார்க்குறீங்களா? ஓகே வாங்க எங்க போறோம்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா உப்பு மஞ்சள் மிளகாயெல்லாம் போட்டு தடவி போட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு போட்டு பார்க்குறேன். இந்த மீன்ல ஒரே ஒரு மீன் இருந்தது. இந்த மீனை பார்த்தோனே வாங்கணும் போல இருந்துச்சு. அப்படியே இந்த அண்ணா அழகாக மீனெல்லாம் வெட்டி எங்களுக்கு கழுவி தந்தார். சரி, நாங்க சென்ற இடம் என்னன்னு சொன்னா திருகோணமலையில் பெரிய குளம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுல வியூ எல்லாம் சூப்பர்வா இருக்கும். அமைதியாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா தான் இருக்கும். பாருங்க இந்த மயில் எல்லாம் பறந்து போகுது. இப்படி காட்டு வாழ் விலங்குகள் மற்றும் அழகான காட்சிகளை எல்லாம் வந்து இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபேமிலியா வந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல இடம் என்னடா, ஏற்கனவே அந்த சமைச்சு சாப்பிட்ட கல்லுகள் எல்லாம் அங்க இருந்துச்சு. இந்த மரம் அழகாக வளைஞ்சு இருக்கிறதால எங்களுக்கு இதூடாக ஏறி குளத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டீங்களே என்ற மாதிரி நாங்க வந்து பொரிக்கிறதுக்கான சாமான கொண்டு வந்தாலும் அந்த கரண்டிய அல்லது அகப்பைய கொண்டு வர மறந்துட்டோம். அதனால இருக்கிற வளங்களை பயன்படுத்தி நாங்க வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம். ஐயையோ வடை போச்சே என்ற ரியாக்ஷன் தான் இப்போ கொடுக்கணும் பாருங்க. அப்படியே அங்கே இருந்த விறகுகளை எல்லாம் அழகாக பொறுக்கி அப்படியே கொண்டு போய் அடுப்பில் வச்சு எரிச்சு பொரிச்சு சாப்பிட தயார். நாங்கள் அண்டு இங்கே பொரிச்சு சாப்பிட்ட மீன் இப்போ நினைச்சாலும் வந்து வாயுற மாதிரி தான் இருக்கும். வேறோ தெரியல, இருந்த மசாலாக்களை தான் மிக்ஸ் பண்ணினேன். பட் வாய்க்கு ருசியாக வந்து அவ்வளவு அமிர்தமாக இருந்தது எங்களுக்கு. இப்பயும் அந்த மீனை நினைக்கும் போது ஆஹான்ற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மரத்தில் ஏறி இயற்கை அழகுகளை எல்லாம் ரசிச்சுட்டு அந்த நாளை வந்து அழகாக நிறைவேற்றியாச்சு. பாய் பாய் சொந்தங்களே, மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் மொபைல் ரிப்போர்ட்.